சேற்றுவாரி அவங்களுடைய வைத்தியல் நான் பார்த்தேன். எனக்கு அது பிரச்சனை. மனசு ரொம்ப வலிச்சு. இப்ப நம்ம எல்லாம் வந்து மணி என்ன பாருங்க, நம்ம சாப்பிட போறோம். எல்லாம் யாரு உழைச்ச சாப்பிட போடுறோம்? அந்த சேர அரிச்சவன் அவன் தான். அவனுக்கு சோறு இல்லாம நடு ரோட்ல நிக்கிறான். குடிக்க தண்ணி இல்ல, யாரும் வந்து பாக்கல. 3 நாளா அவன் குரல்ல யாருமே கேட்கல. அவன் அப்புறம் என்ன செய்வான்? அத சொல்லுங்க. நீங்க அந்த இடத்துல இருந்தா நீங்க செய்வீங்களா இல்லையா? எங்களை இப்படியேதான் வச்சிருக்க போறீங்களா? 2015 அப்ப இருந்த அரசாங்கம் மக்களை கேட்காம செம்பரம்பாக்கம் ஏறி திறந்து விட்டாங்கன்னு திமுகவுடைய குற்றச்சாட்டு. இப்ப இருக்கிற இந்த திமுக அரசாங்கம் அதையே தான் பண்ணிருக்கு. இங்க இருந்த சாத்தனூர் அணைய மக்களுக்கு முன்னறிவிப்பு இல்லாமல், உண்மையை ஒத்துக்கும், முன்னறிவிப்பு நீங்க திறந்து விட்டதால இந்த தென்பெண்ணை கரையில இருந்த அவ்வளவு கிராமங்களும் அழிஞ்சு போச்சு. உங்களுக்கு தெரியுமாங்க? முதலமைச்சரா இருக்கட்டும், துணை முதலமைச்சரா இருக்கட்டும், அமைச்சர்கள் பெருமக்கள், அதிகாரிகள் தயவு செஞ்சு வாங்க. ஒரு குடும்பத்தை 1 மாடு 2 மாடு வச்சு காப்பாத்து. அந்த மாடுகள்லாம் இன்னைக்கு இல்ல. நிலம் போனா எப்படிங்க வேலை கிடைக்கும்? அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் சம்பளம் வருது. நகரத்துல இருக்கிறவங்க ஏதோ தொழில் பண்ணி பழைக்கிறீங்க. அமைச்சர்கள் இல்லைங்களா, நீங்க மகிழ்ச்சியா வாழலாம். எங்கனாலும் அதிகாரிகிட்ட சொல்லிட்டு கார் ஏறி போய்கிட்டே இருக்கலாம். யாராவது பத்தி கேள்வி கேட்டாங்கன்னா கோபத்தோட பேசுறீங்க. ஏன் எந்த தைரியத்துல நீங்க பேசுறீங்க? உங்க கையில பணம் இருக்கு. அரசியல்வாதிகள் வந்து கடைசியா மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறீங்க. அப்புறம் உங்ககிட்ட காலங்காலமா பயன்படுத்துற பெரியாரும் எம்ஜிஆர் அண்ணாவும் இருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். எத்தனை ஆத்து மணலையும் வந்து கொள்ளடிக்கலாம். ஆறே இல்லாமல் சூடு இல்லாம செய்யலாம். இருக்கிற மலைகளை வெட்டி எடுக்கலாம். ஏரி குளங்களை திருடலாம். மொத்தத்தையும் வேற என்ன? எல்லாத்தையும் அண்ணாவையும் பெரியாரையும் வச்சுக்கிட்டு இந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். 25-30 காரை வச்சுக்கிட்டு வந்து பாக்குறதாங்க மக்கள் எப்படி வாழறாங்கன்னு பாக்குறது. முதல்ல வந்து தனித்தனியா பாக்கணும். முதலமைச்சர் வந்து மக்கள் மகிழ்ச்சியா வரவேற்பாங்க. தனியா வந்து பாக்கணும். துணை முதல்வர் வந்தாருன்னா அவரு தனியா வரணும். எங்கேயும் வீட்டுக்குள்ள வந்து யாரையும் கேட்கல. நேரா வந்தாங்க, ஒரு மண்டபத்துல வந்தாங்க, நிவாரண பொருள் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். எங்கேயோ பெஞ்ச மழைக்கு இந்த மக்கள் பலியாயிருக்காங்க. இங்கேயும் மழை பெஞ்சது. ஆனா அந்த மழை வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மழை. இது ஒரு முழுக்க விவசாயத்துறைய அடிப்படையா வாழ்வாதாரமா வச்சுக்க ஒரு கிராமம். நானும் ஒரு அடிப்படையில ஒரு விவசாயி. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த வீடுகளுக்குள்ள தண்ணி நுழைஞ்சதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் வந்த ஊடகங்கள் காட்டினதெல்லாம் அந்த செய்தி தான் காமிச்சு. வந்து பார்த்த அரசியல் தலைவர்களும் நேரடியா வந்தாங்க. அப்படி பார்த்து அதிகாரிகளோட வந்துட்டு எல்லாம் போயிட்டாங்க எல்லாருமே. அதிகாரிகள் இந்த ஊரை பத்தி அவங்களுக்கு தெரியாது. இங்க என்ன பிரச்சனை அவங்களுக்கு தெரியாது. அதிகாரிகள் எங்க கொண்டு போய் நிறுத்துறாங்களோ ஒரு சினிமா படப்பிடிப்பு மாதிரி நடந்து போயிட்டாங்க எல்லாரும். போன பிறகு அங்க பாருங்க, மக்கள் வந்து அவங்க வீட்டுல வந்து ஒரு உடைமை கிடையாது, போத்திக்க போர்வை கிடையாது, மாற்று துணி கிடையாது. ஒரு அம்மா சொன்னது, 3 நாளா நாரி போன இந்த குடையோட உட்காந்துருக்கேன். வயசுக்கு வந்து 2 பொண்ணுங்க, அவங்களுக்கு மாற்று துணி கிடையாது. ஒரு +2 படிக்கிற அந்த பொண்ணுக்கு புத்தகம் எங்க போச்சுன்னு தெரியல. அவங்க வளர்த்த ஆடு மாடுகள் காணோம். எல்லாத்தையும் தாண்டி இந்த ஊர்ல தான் நான் வந்து என்னோட ஊர் பத்திரப்பட்டாங்க. அங்க நான் வெங்காயம் போடுறதுக்கு இங்கதான் விதை வெங்காயம் தான் வாங்குவோம். ஏன்னா தமிழ்நாட்டிலே வெங்காயத்துக்கு மிக முக்கியமான இடம் அந்த இடம். இங்க வந்து விளையாத பொருட்களே கிடையாது. 5000 ஏக்கர் விளைநிலங்கள். நீங்க அதை பார்க்கணும். நீங்க ஊடகங்கள் அதை தயவு செஞ்சு காட்டுங்க. இது வந்து சகாரா பாலைவனம் மாதிரி அந்த மணல் மடிப்புகளோட கிடக்கும். எந்த இடத்துல எந்த நிலம் இருக்கு யாருக்கும் தெரியல. வரப்புகள் எல்லாம் காணாம போயிடுச்சு. எங்கேயோ இருந்த சேறு சகதி மணல் வந்து மொத்த நிலத்தையும் 3 அடி 4 அடி அளவுக்கு நிரப்பி வச்சிருக்கு. இந்த நிலங்கள்லாம் என்னைக்கு விளைநிலமா மாறப்போகுதுன்னு எனக்கு தெரியும். மாத்தவே முடியாது. 2004 சுனாமி வந்துதான் எல்லாருக்கும் வந்து முத இந்த வெள்ளம் ஒரு தண்ணி பார்த்த உடனே பயம் வந்துச்சு மக்கள். அதுல இருந்து தொடர்ச்சியா நான் பாக்குறேன். 2011 தானே புயல்ல நான் இங்கே கிடந்தேன். அதை ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுத்து டெல்லியில கொண்டு போய் அங்கே மாச கணக்குல கிடந்து நிவாரணங்கள் கேட்டு வாங்கினோம். அடுத்து கஜா புயல் வந்துச்சு. தொடர்ந்து எத்தனை புயல் வந்தாலும் எங்க தலையிலே தான் விடணுமா? இந்த கடலூர் மாவட்டம் தான் அவ்வளவு பாதிக்கப்படும். ஏன்னா இங்க வந்து 5 ஆறுகள் ஓடுது. எங்கெங்கயோ புறப்படுற அந்த ஆறுகள் வந்து கடைசியா கடல்ல கடக்க ஒரு வடிகால தான் அந்த கடலூர் மாவட்டம் இருக்கு. எங்க மழை பெய்ஞ்சாலும் நாங்க பாதிக்கப்பட்டோம். இப்ப இங்க வந்த தண்ணி வந்து
மழை பெஞ்சு வந்ததை விடவும் சாத்தனூர் அணையிலிருந்து மக்களுக்கு முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்து விடப்பட்டதால வந்த வினை பெரும் கொடுமைங்க. ஏன்னா 2015 சென்னையில நான் ஏற்காடு தாங்கல என்னுடைய வீட்டுல எங்க இருந்து தண்ணி வரனே தெரியாம மிரண்டோம். 9 நாட்கள் மின்சாரம் இல்லாமல் என் வீட்டுக்குள்ள 6 அடி இருந்தது. நான் எடுத்த பள்ளிக்கூடம் படம், சிதம்பரத்துக்கு அப்பா சாமி, 9ஆம் நோட்டு, இந்த படங்கள் எல்லாமே நெகட்டிவ் அப்படியே காணாம போயிடுச்சு. இனிமே யாரும் அதை பார்க்க முடியாது. இந்த உடைமைகள் எல்லாமே போயிடுச்சு. நான் வச்சிருந்த எல்லாமே. ஏன்னா நான் கொஞ்சம் தொழில் இருக்கு, வசதி இருக்கு, நான் பழைச்சு வந்துட்டேன். இந்த மக்கள் அங்கிருந்து மேல வர்றதுக்கு ஒண்ணுமே வழி இல்லை. இப்ப அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா தொடர்ந்து நிவாரணங்களை மத்திய அரசுல கேக்குறாங்க. அதை வச்சு என்ன செய்யறாங்க? அப்புறம் அது வாங்கினதை வச்சு இவங்க இங்க என்ன அந்த நிவாரணமா என்ன கொடுக்குறாங்க? நிவாரணம் என்பது 5000, 6000, 2000 கொடுக்கறதோட முடியாது. அது எவ்வளவு காலத்துக்கு தொடர் போல் இந்த மக்களும் இந்த நிவாரணப் பொருட்களை தாங்கிறதுக்கு இப்ப என் கையால கொடுத்தேன். ரொம்ப மனசு வலிக்குது. 5 கிலோ அரிசிக்கும் ஒரு போர்வைக்காகவும் அங்க எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாரு. நிப்பாங்களா யாராவது? இவங்க எல்லாம் உணவிட்ட இந்த உழவுக்குடி மக்கள் தொடர்ந்து இதை செய்துக்கிட்டே இருக்காங்க, நின்றுகிட்டே இருக்காங்க. எங்களை இப்படியேதான் வச்சிருக்க போறீங்களா? 2015 அப்ப இருந்த அரசாங்கம் மக்களை கேட்காம செம்பரம்பாக்கம் ஏறி திறந்து விட்டாங்கன்னு திமுகவுடைய குற்றச்சாட்டு. இப்ப இருக்கிற இந்த திமுக அரசாங்கம் அதையே தான் பண்ணிருக்கு. இங்க இருந்த சாத்தனூர் அணைய மக்களுக்கு முன்னறிவிப்பு இல்லாமல் உண்மை ஒத்துக்கும். முன்னறிவிப்பு நீங்க திறந்து விட்டதால இந்த தென்பெண்ணை கரையில இருந்த அவ்வளவு கிராமங்களும் அழிஞ்சு போச்சு. உங்களுக்கு தெரியுமாங்க? முதலமைச்சரா இருக்கட்டும், துணை முதலமைச்சரா இருக்கட்டும், அமைச்சர்கள், பெருமக்கள், அதிகாரிகள் தயவு செஞ்சு வாங்க. ஒரு குடும்பத்தை 1 மாடு 2 மாடு வச்சு காப்பாத்து. அந்த மாடுகள்லாம் இன்னைக்கு இல்ல. அதை வச்சு பால் கறந்து பழைச்ச குடும்பங்கள். இந்த நிலத்துல இருந்து ஏதாவது வருமானு பார்த்தாங்க. இங்க கூலி வேலையும் கிடைக்காது. நிலம் போனா எப்படிங்க வேலை கிடைக்கும்? அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் சம்பளம் வருது. நகரத்துல இருக்கிறவங்க ஏதோ தொழில் பண்ணி பழைக்கிறீங்க. அமைச்சர்கள் இல்லைங்களா நீங்க மகிழ்ச்சியா வாழலாம். எங்கேனாலும் அதிகாரிகிட்ட சொல்லிட்டு கார் ஏறி போய்கிட்டே இருக்கலாம். யாராவது அதை பத்தி கேள்வி கேட்டாங்கன்னா கோபத்தோட பேசுறீங்க. ஏன் எந்த தைரியத்துல நீங்க பேசுறீங்க? உங்க கையில பணம் இருக்கு. அரசியல்வாதிகள் கடைசியா மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறீங்க. அப்புறம் உங்ககிட்ட காலங்காலமா பயன்படுத்துற பெரியாரும் எம்ஜிஆர் அண்ணாவும் இருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். எத்தனை ஆத்து மணலையும் கொள்ளடிக்கலாம். ஆறே இல்லாமல் சூடு இல்லாம செய்யலாம். இருக்கிற மலைகளை வெட்டி எடுக்கலாம். ஏரி குளங்களை திருடலாம். மொத்தத்தையும் வேற என்ன? எல்லாத்தையும் அண்ணாவையும் பெரியாரையும் வச்சுக்கிட்டு இந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். தயவு செஞ்சு இனிமேலாவது இந்த மக்களை பிச்சைக்காரர்களா மாத்தாதீங்க. நிரந்தரமான ஒரு தீர்வு காணு. அந்த நிரந்தரமான தீர்வு எப்படி காணுவீங்க? அதுக்கு திட்டங்கள் என்ன? 2021 நினைக்கிறேன். இதே தென்மணி ஆத்த கரையை பலப்படுத்தணும்னு சொல்லி 135 கோடி ஒதுக்குனாங்க. உள்ள கிடந்த மணல் அள்ளி அப்படியே கரையில போட்டா பலப்படுத்தாங்க. அது மொத்தமா அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த மணல் தான் அங்க நிலத்தை மூடி இருக்கு. அப்ப என்ன திட்டம் உங்ககிட்ட வச்சிருக்கீங்க? பாலம் கட்டினாங்க 16 கோடியில பாலம். அதுக்காக எங்கேயாவது உண்டாங்க அது உலகத்துல? கொலைகாரன் யாருங்க? மக்களுடைய வரி பணத்தை எடுத்து ஏமாத்துறவங்க அத்தனை பேரும் கொலைகாரர். உயிரை கொலை பண்றவங்க மட்டும் இல்ல. அவங்களுக்கு எல்லாம் என்ன தண்டனை? இந்த அரசாங்கம் ஏன் அந்த அரசாங்கம் கட்டின பாலம் மட்டும் உடையலையான்னு கேக்குறாங்க. இதாக கேள்வி. அவங்க ஒண்ணு உடைச்சாங்க, நாங்க ஒண்ணு உடைக்கிறோன்றத பதில் அது இல்ல. உங்க வீட்டை கட்டுறீங்கன்னா எப்படி கட்டுறீங்க? பார்த்து கட்டுறீங்க. உங்களுக்கு கட்டணும்னா ஏன் அரசோட பணம்னா அரசு கட்டிடங்கள் எதை பாருங்க. ஒரு கையால் தான் உழுந்து போடும். எல்லாமே பேருக்கு போயிட்டு இருக்கு. இது எவ்வளவு காலம் நீடிக்க போது தெரியல. என் மக்கள் இதுல இருந்து வெளியே வரணும். ஒரே வழி அவங்களுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சி வந்தா மட்டும்தான் இதுக்கு விடுதலை. அது வராத வரைக்கும் ஒண்ணும் இல்ல. அப்பதாங்க அரசர்கள் இந்த மக்கள் எப்படி வாழறாங்கன்னு பார்த்தாங்க. ஒரு விஷயம், இந்த மக்கள் எப்படி வாழறாங்கன்னு பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்கன்னு நேரா வரல, ஒற்றர்களா மாறு வேடத்துல வந்தாங்க. நீங்க அப்படி ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்கீங்களா? 25-30 காரை வச்சுக்கிட்டு பாக்குறதாங்க மக்கள் எப்படி வாழறாங்கன்னு பாக்குறது. முதல்ல தனித்தனியா பாக்கணும். முதலமைச்சர் மக்கள் மகிழ்ச்சியா வரவேற்பாங்க. தனியா பாக்கணும். துணை முதல்வர் வந்தாருன்னா அவரு தனியா வரணும். எங்கேயும் வீட்டுக்குள்ள யாரையும் கேட்கல.
நேரா வந்தாங்க, ஒரு மண்டபத்துல வந்தாங்க, நிவாரண பொருள் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேறேன். இதெல்லாம் இல்ல என்னங்க நிவாரணம் போதுமானதா இருக்கா? அதாவது இல்லங்க, இப்ப சென்னையில 6000 அங்க சென்னையில இருக்கிறவங்களுக்கு பல தொழில்கள் ஏதோ பண்ணி பழிச்சுக்கலாம். இங்க இருக்கிறவங்களுக்கு 2000 வச்சு என்ன பண்ணீங்க? ஒரு சிலிண்டரோட விலை என்னங்க? 1000 ரூபாய். 2000 ரூபாய் வச்சு என்ன செய்வாங்க? இத தயவு செஞ்சு இந்த, ஏன்னா அவர் அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் எனக்கு முதலமைச்சர் தான். எனக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா நான் அவர்கிட்ட தான் நான் கேட்பேன். என் மக்கள் சார்பா தயவு செஞ்சு அவருக்கு புரிய வைங்க. அவரும் கருணை உள்ளம் கொண்டவர் தான். அவர் ஒன்றும் ஒரு முரட்டு மனிதர் இல்லை, கல் மனசு கிடையாது. இதுல ஒன்று முக்கியமா கருத வேண்டியது என்னன்னா, அரசாங்கம், மத்திய அரசாங்கம் ஏதோ ஒண்ணு வேடிக்கை பார்க்க கூடாது. மாநில அரசு கேட்கக்கூடிய 2000 கோடி கேட்கறாங்க. அந்த 2000 கோடியை கட்டாயம் கொடுக்கணும், கட்டாயம் கொடுத்தே ஆகணும், கொடுக்கணும், ஏமாத்தக்கூடாது. ஏன்னா மாநில அரசு அங்க கொடுக்கிற தொகையை தான் நம்பி இருக்கு. இந்த முறையாவது இந்த மக்களுக்கு பயன்படுற மாதிரியான திட்டங்களை கொடுங்க. இந்த 2000 பத்தாது, ஒரு 5000 குறைஞ்சது கொடுங்க. இதெல்லாம் இந்த மக்களுக்கு எப்படி விடுவு வரப்போகுது எனக்கு தெரியல. இப்ப அமைச்சருக்கு இதை சேற்ற வருகிறாங்க பாருங்க, சரியா இந்த மக்களோட அணுகுமுறை சரியா இருக்கா? இல்ல இந்த மாதிரி மக்கள் ஆட்சி சரியில்லைன்றதுக்கான இதுவா? சேற்றுவாரி அவங்களுடைய வைத்தியல் நான் பார்த்தேன். எனக்கு அது பிரச்சனை. மனசு ரொம்ப வலிச்சு. இப்ப நம்மலாம் மணி என்ன பாருங்க, நம்ம சாப்பிட போறோம். எல்லாம் யாரு உழைச்ச சாப்பிட போறோம்? அந்த சேர அரிச்சவன் அவன் தான். அவனுக்கு சோறு இல்லாம நடு ரோட்ல நிக்கிறான், குடிக்க தண்ணி இல்ல, யாரும் பாக்கல. 3 நாளா அவன் குரல்ல யாருமே கேட்கல. அவன் அப்புறம் என்ன செய்வான்? அத சொல்லுங்க. நீங்க அந்த இடத்துல இருந்தா நீங்க செய்வீங்களா இல்லையா? உங்களுக்கு மாச சம்பளம் வருதுங்க, எனக்கு ஏதோ ஒரு தொழில் இருக்கு, அவங்களுக்கு என்ன இருக்கு? கூலி வேலை போனாதான். அந்த மக்கள் தான் அதை செஞ்சாங்க. அது சரின்னு சொல்றதுக்கு இல்ல, அவங்களுடைய கோபத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் நடந்துக்கணும். வீட்டுல இருந்தே எல்லாரையும் பாதிக்கப்பட்டவங்க வர வச்சு நிவாரண உதவி பண்றாரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? விஜய் எனக்கு ஒரு நண்பர் தான். அவர் எல்லாம் கவனிச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் அவருக்கு ஒரு சரியான வாய்ப்பு மக்களை சந்திக்கிறது. அதை அவர் தவற விட்டாருன்னா